ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்னைக்கு உங்களோட பேச போகிற வெப் சீரிஸோட பேர் வந்து பேஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுட். இந்த பேஸ்டர்ஸ் ஆஃப் பாலிவுடைய எழுதி இயக்கியவர் ஆரியன். ஆரியன் யாருன்னா ஷாருக்கோட பையன். ஷாருக் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நெட்ஃப்ளிக்ஸ்க்காக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ரெட் சில்லிஸ் கம்பெனி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இதில் ரொம்ப சிம்பிளான கதை தான், ரொம்ப பெரிய கதையெல்லாம் கிடையாது. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்திலேருந்து வரக்கூடிய ஒரு ஹீரோ. அவர் யாருன்னா நம்ம கில்பில்ல நடிச்சார்ல, அந்த பையன் தான் வந்து இது ஹீரோ நடிச்சிருக்காப்புல. அவர் வந்து ஒரு படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நடித்ததுக்கப்புறம் அந்த படம் வந்து ஒரு பெரிய கம்பெனி, அந்த கம்பெனி வந்து ரிலீஸ் ஆகுது. புதுமுகமாக நடிக்கும்போது அந்த படம் ஹிட் ஆகிடுது. ஹிட் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதற்கு பின்னாடி இருக்கிற பல பிரச்சனைகள். இது எல்லாத்தையுமே ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனி மாதிரி நிறுவனம் வந்து எப்படி வந்து ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒரு நடிகனை காலி பண்ண முடியுன்றது ஆரம்பித்து பாலிவுட்டுக்குள்ளே இருக்கிற நடக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து செம்ம நக்கல் நையாண்டியா ஒரு ஸ்பிளாஸ்டிக் காமெடியாக வந்து கொடுத்துருக்காரு. அதே நேரத்தில் சில விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டராகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்திலேருந்து வந்த ஒரு பையன் பெரிய ஹீரோ ஆகிறதுக்கான முயற்சியில் வரும்போது என்ன மாதிரி திரைகள் வந்து சுற்றி இருக்கிறவங்கலாம் மற்ற பொறாமைக்காரர்கள் என்ன பண்ணுறாங்க, போட்டியாளர்கள் என்ன பண்ணுறாங்க, கரஞ்சோகர் இந்த படத்துக்கு பையன் வாய்ப்பு கொடுக்கும் என்ன நடக்குது, இந்த மாதிரி பல விஷயங்கள் சின்ன சின்ன ஹெர்டன்ஸோட இந்த கதையில் வரக்கூடிய விஷயங்கள் இருக்குது. ஆனால் இந்த கதையில் இருக்கிற மிக சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, அமீர் கான் நடிக்கிறாரு, ஷாருக் கான் நடிக்கிறாரு, சல்மான் கான் நடிக்கிறாரு, ராஜமௌழி நடிக்கிறாரு. ஸோ இப்போ ராஜமௌழியும் இவரும் ஷாருக் கான் அமீர் கானும் ஒரு சீனில் வந்து தனியாக தூரத்துலேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவங்க வெளியிலேருந்து இவங்கெல்லாம் இதை பற்றி என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இட்லி சாம்பார் பெஸ்ட்டாக வடாப்பா பெஸ்ட்டான்றதை பற்றி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பயங்கர சர்க்காஸ்டிக்கான காமெடிகள் எல்லா நடிகர்களையும் ஓட்டுறதுன்னா கொஞ்சம் நஞ்சம் ஓட்டுறது இல்லை, அவங்களே வச்சுட்டே ஓட்டுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷாருக் கான் தயாரிப்பாளர்கள் மட்டுமே தான் இது சாத்தியமே தவிர வேறு யாராவது இருந்தாலும் இந்த சீரியஸோட பட்ஜெட் வந்து எங்கேயோ போயிருக்கேன். ஏன்னா அவ்வளோ நடிகர்கள் வந்து பெரிய நடிகர்கள் இந்த சீரியஸ் நடிச்சிருக்காங்க. இந்த சீரியஸ் பட்ஜெட்டே வேற மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. இதில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, காட்சிகளாக எழுதப்பட்ட விதம் இருக்கு இல்லையா. இது ஒரு கதைக்கு பின்னாடி ஒரு சின்ன அம்மா அப்பா, அவங்க ஃபேமிலி, இங்கே ரிலேஷன்ஷிப்பு, லவ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பாபி டியோல் வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கார். அவருடைய பொண்ணுக்கும் இருக்குமான ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சின்ன கதைகள் வருது. பார்த்தோடனே லவ் பண்ணிடுறாங்க, படத்தில் நடிக்க வந்தவொடனே லவ் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி சில டெம்ப்ளேட்டுகள்லாம் இருந்தாலும் கூட, இந்தி படத்துக்கான இந்தி சீரியஸ்க்கான டெம்ப்ளேட் இருந்தாலும் கூட இந்த சீரியஸ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சீரியஸ். இது வந்து உங்களுக்கு வந்து போர் அடிக்கும், ஏன்னா சினிமா பற்றி எடுத்தால் யார் பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் ஒரு ஒரு இது இருக்குது, பிம்பம் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஒரு மித்து இருக்குது, வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காதுங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இந்த சீரியஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அருமையாக இருக்குது, ஜாலியாக என்டர்டெயின் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. இந்த சீரியஸ் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து பாருங்கள், பார்த்துட்டு கருத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.